சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே ரோஹிணி யாருக்குமே தெரியாமல் அவங்க அம்மாவையும் போய் பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் இங்கே ரோஹிணி மேலே ரொம்பவே கோவமாக இருக்கார். என்கிட்ட சொல்லாமல் இவ வெளியில் போனது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃப்ரெண்டு கூட தான் இருக்கேன்னு என்கிட்டயே இந்த ரோஹிணி பொய் சொல்லிட்டாலே, கண்டிப்பாக என்ன ஏதுன்ற உண்மையை இந்த ரோஹிணி கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு மனோஜ். இங்கே வீட்டுக்கு வந்த உடனே ரோஹிணி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. மனோஜ் என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்ற ஒரு நிலமையில் இருக்காங்க. இங்கே ரோஹிணி மனோஜ் கிட்ட, என்ன மனோஜ் ரொம்ப சீக்கிரமாக நீ வேலையிலேருந்து வந்துட்டியா, கடையில் வேலையெல்லாம் இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னு நல்லபடியாக விசாரிக்க ஆரம்பிக்க, உடனே இங்கே மனோஜும், அதெல்லாம் இருக்கட்டும் ரோஹிணி, இன்றைக்கி நீ எங்கே போயிருந்த, ஆமாம் உனக்கு ஃபோன் பண்ணப்ப நீ என்னவோ உன் ஃப்ரெண்டு வித்யா கூட இருந்த மாதிரி சொன்னியே, ஆனால் வித்யா உன்னை தேடி நம்ம கடைக்கே வந்தாங்க, என்னதான் நடக்குது, நீ என்கிட்ட ஏதாவது பொய் சொல்கிறியா, உண்மையை மறைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. இப்படி மனோஜ் தான் மேலே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்க ஆரம்பித்த உடனே ரோஹிணி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. என்னது இது, மனோஜ் என் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரே, நான் என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே அப்படின்னு எப்பயும் போல திருன்னு முழிக்கிறாங்க. உடனே மனோஜ், என்ன ரோஹிணி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருக்க அப்படின்னு சொல்ல, எப்படியாவது மனோஜை சமாளிக்கணுமே அப்படின்னு நினச்ச ரோஹிணி, அது ஒன்றும் இல்லை மனோஜ், கொஞ்சம் தூரமாக கிளைண்ட் வர சொல்லியிருந்தாங்க ஒர்க்குக்காக, நான் போனால் கொஞ்சம் அதிகமாக பணம் தரேன்னு வர சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்பயுமே நம்மளுக்கு ரெகுலராக பார்லருக்கு வரக்கூடிய ஒரு கிளைண்ட் வேறு, அவங்க கூப்பிட்டு நான் போகலைன்னா தப்பாக நினைப்பாங்க, வீட்டுக்கு வரவும் லேட் ஆகும், நான் தனியாக போனால் நீ திட்டுவியேன்னு தான் என் ஃப்ரெண்டு கூட போயிருக்கேன், ஃப்ரெண்டு கூட தான் இருக்கேன்னு சொன்னேன், சொல்லி சமாளித்தேன். ஆனால் நீ கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும் மனோஜ், உன்கிட்ட நான் ஏன் உண்மையை மறைக்க போகிறேன், ஃபோனில் உண்மையை சொல்லலைன்னா வீட்டில் வந்து சொல்ல போகிறேன், அவ்வளவு தானே, அதுக்காக நீ என்னவோ என் மேலே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கியே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது மனோஜ் அப்படின்னு பொய் சொல்லி சமாளிக்கிறாங்க ரோஹிணி. உடனே ரோஹிணி இப்படி சொன்னதை கேட்டு மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்போ ரோஹிணி வேறு எங்கேயும் போகலை, வேலைக்காக தான் வெளியில் எங்கேயோ தூரமாக போயிருக்கா போல், இந்த உண்மை தெரியாமல் நான் வேற இந்த ரோஹிணி பொய் சொல்லிட்டா அப்படின்னு அவன் மேலே இவ்வளோ கோவத்தில் இருந்தேனே அப்படின்னு நினச்சிட்டு, சாரி ரோஹிணி, நீ வெளியில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தா நானே உன்னை கூப்பிட்டு வந்து அங்கே விட்டுருப்பேன், அதே மாதிரி ஒர்க் முடிஞ்ச உடனே உன்னை நான் பிக்கப் பண்ண வந்திருப்பேன்ல, நீ எதுவுமே சொல்லலான்னு உடனே எனக்கு ரொம்ப மனசு வேதனையாயிடுச்சு தெரியுமா, நீ எப்போ வீட்டுக்கு வருவ, உன்கிட்ட இந்த விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு இவ்வளோ நேரமாக காத்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அது மட்டும் இல்லை, நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டேன்னு நான் சாப்பிடாம கூட உன்னை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு இங்கே மனோஜ் சொன்னதை கேட்டு ரோஹிணி யோசிக்கிறாங்க. நான் என்னவோ உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு மனோஜ் இப்போ சந்தோஷத்தில் இருக்காரு. உண்மையாகவே நான் எங்கள் அம்மாவையும் என் பையனையும் தான் போய் பார்த்துட்டு வரேன்ற விஷயம் மட்டும் மனோஜுக்கு தெரிஞ்சது, அவ்வளவு தான். இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக்கணும், நாளைக்கு மறுபடியும் அம்மாவை பார்க்க போகணும். அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அம்மாவையும் கிருஷையும் இங்கே என் ஃப்ரெண்டு வித்யாவோட வீட்டில் கொண்டு போய் வச்சா மட்டும்தான், அவங்கள அப்படி தங்க வச்சாதான் நான் அடிக்கடி போய் பார்க்க முடியும், எங்கள் அம்மாவையும் நல்லா கவனிக்க முடியும். ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருக்காங்க, அம்மாவுக்கு வேறு அதிகமாக பிரச்சனை இருக்கிறதுனால பக்கத்தில் யாராவது இருந்து கண்டிப்பாக அவங்கள கவனிக்கணும்னுட்டு. அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, கிறிஷை பார்த்துக்க முடியாது, கிறிஷும் நான் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றான், அதனால் நான் எடுத்த முடிவு தான் சரி, அம்மாவும் கிறிஷும் இங்கே என் கூடயே இருந்தால் தான் நல்லது, எப்படியாவது அவங்கள என் ஃப்ரெண்டோட வீட்டில் கொண்டு வந்து தங்க வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு, நாளைக்கு வர சீக்கிரமாக எந்திரிக்கணும், அம்மாவை போய் பார்க்கணும், நிறைய வேலை இருக்குது, மறுபடியும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிவிட்டு எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் இப்போ மேக்கப் போட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு யோசனை பண்ண ரோஹிணி இங்கே மனோஜ் கிட்ட, மனோஜ் நீ போய் சாப்பிடு, எனக்கு பசி எடுக்கல, ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப தூரமாக ஒர்க் போயிட்டு வந்ததால் எனக்கு ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சீக்கிரமாகவே தூங்க போயிடுறாங்க ரோஹிணி. காலையில் ரொம்பவே மீனாக்கு முன்னாடியே ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்ச ரோஹிணி அங்கே போகணுமே, ஏற்கனவே அம்மா கூட என் ஃப்ரெண்டு தான் இருக்கா, நான் போனால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்களோட மொபைலை அங்கே ரூம்லேயே மறந்து வச்சுட்டு போயிடுறாங்க ரோஹிணி. அது மட்டும் இல்லாமல் விஜயா ரோஹிணி கிட்ட, சீக்கிரமாக வந்துடுமா, நேற்று மாதிரி ரொம்ப லேட்டாக வராதம்மா அப்படின்னு சொல்ல, சரி ஆண்டி, வேலை முடிச்ச உடனே வந்துடுவேன், ஏதோ நல்லபடியாக இப்போ உழைக்க முடிஞ்ச அளவு உழைச்சாதானே பின்னாடி நம்ம வீட்டுக்கு அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த விஜயா, அந்த ரோஹிணி என்னடானா வேலை தான் முக்கியம்னு சாப்பிடக்கூட செய்யாமல் அவள் பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போகிறா, அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக. ஆனால் மனோஜுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. ரோஹிணி அவங்க அப்பா கிட்ட பணத்தை வாங்கி பெருசாக கடையெல்லாம் ஆரம்பித்து கொடுத்து என் பையன் மனோஜை ஓனர் ஆக்கியிருக்கா, ஆனால் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் மனோஜ் எப்படி தூங்கிட்டு இருக்கான், சீக்கிரமாக எந்திரிச்சு கடைக்கு கிளம்புனா தானே அவன் ஏதோ லாபம் பார்க்க முடியும். என் வீட்டுக்காரருக்கு வேறு மாதம் 50,000 ரூபா பணம் கொடுக்கணும், அந்த மீனாவோட நகைக்கு வேறு மிச்சம் 2 லட்ச ரூபா பணத்தை வேற கொடுக்கணும், இது எதை பற்றியுமே யோசிக்காத இந்த மனோஜ் எப்படி தூங்கிட்டு இருக்கான். ஆனால் ரோஹிணி இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறா அப்படின்னு ரோஹிணியை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறாங்க விஜயா. இன்னொரு பக்கம் இங்கே ரோஹிணி அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக யாருக்குமே தெரியாமல் சீக்கிரமாக கிளம்புனது மட்டும் இல்லாமல் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க.
போகிறாங்க. இங்கே நல்லா தூங்கிட்டு இருக்க மனோஜ் எந்திரிச்சு பார்த்துட்டு ரோஹிணி இல்லைன்னு உடனே, அம்மா எங்கம்மா போனா ரோஹிணி, என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் கிளம்பிட்டாளா அப்படின்னு கேட்க, ஆமாடா அவள் கிளம்பிட்டா, ஏதோ பார்லரில் நிறைய வேலை இருக்கான், அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு பெரிய கிளைண்ட் அவளை வர சொல்லியிருக்காங்களாம், அங்கே போய் வேலை பார்க்கணுமா. பாத்தியா உன் பொண்டாட்டி எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கான்னுட்டு. ஆனால் நீ அப்படியா இருக்க, பிஸ்னஸை ஒழுங்காக கவனிக்காமல் இப்படியே தூங்கி தூங்கி கோட்டை விட்டுறாதடா. பாவம் ரோஹிணி அவங்க அப்பா கிட்டேருந்து பணத்தெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா. அதனால நல்லபடியாக நீ பிஸ்னஸை செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கணும். உன் மூலமாக தாண்டா நான் நிறைய கனவு கண்டு வச்சுருக்கேன். ரோஹிணியோட அப்பா மட்டும் அங்கே வெளியில் வந்துட்டாருன்னு வச்சுக்க, அவர்கிட்ட இருக்க எல்லா சொத்தையும் ரோஹிணியை வச்சே வாங்கிடலாம், நாமளும் நல்லா செட்டில் ஆயிடலாம் அப்படின்லாம் யோசனை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நீ முதல்ல தகுதியாக இருக்கணும். அவங்க ரோஹிணியோட அப்பா மறுபடியும் திருப்பி வந்து, ஆமாம் தம்பி, வச்சு கொடுத்த கடைக்கு இப்போ நீங்கள் என்ன ஒரு முயற்சி செஞ்சு முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்கீங்கன்னு கேட்டால் நீ பதில் சொல்லணும்ல. அதனால சீக்கிரமாக கடைக்கு கிளம்பு, போய் வியாபாரத்தை பாரு, இப்படியே தூங்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இங்கே மனோஜ் யோசிக்கிறாரு, வர வர இந்த ரோஹிணி சரியே இல்லை, ஏதோ தினமும் என்கிட்ட சொல்லாமல் அவள் பாட்டுக்கு வெளியில் போகிறா, ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வரா, என்ன கேட்டாலும் அங்கே வெளியில் வேலைக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறா. ஆனால் சொல்கிறது எதுவும் நம்புற மாதிரியும் இல்லை. ஏற்கனவே நேற்று ஃபோன் பண்ணி கேட்டப்ப வித்யா கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டா. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே. ரோஹிணி பொய் சொல்கிறாளா உண்மையை சொல்கிறாளான்னு எனக்கு ரோஹிணி மேலே ரொம்பவே சந்தேகமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு. இங்கே விஜயா பார்க்கும்போதெல்லாம் மீனாவும் ஸ்ருதியும் எப்போ பார்த்தாலும் பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்கும்போது விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி தான் இந்த மீனாவும் இந்த ஸ்ருதியும் பிரிஞ்சே இருக்கணும், ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிக்க கூடாதுன்னு நினச்சேன். அதன்படியே எல்லாமே நல்லா நடக்குது. எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேராமல் இந்த மீனாவுக்கு இந்த ஸ்ருதி சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் அதுவே போதும். இந்த ஸ்ருதி எப்பயுமே என் பேச்சை மட்டும்தான் இந்த வீட்டில் கேட்டு நடக்கணும். அப்போ தான் இந்த ஸ்ருதியோட சொத்தையும் எனக்கே கிடைக்கபடி ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இங்கே மீனாவை பார்த்து எப்பயும் போல் முறைச்சிக்கிட்டு ஒவ்வொரு வேலையாக மீனாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் இங்கே ஸ்ருதி விஜயா கிட்ட வந்து, ஆண்டி நான் வேலைக்கு கிளம்புறேன் ஆண்டி, ஆனால் சாயந்தரம் கொஞ்சம் வர லேட் ஆகும், நானும் ரவியும் ஒன்றாவே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே ஸ்ருதி டப்பிங் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஸ்ருதியை பார்க்கறதுக்காக ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட ஃப்ரெண்டு அங்கே ஆஃபீஸ்க்கு வராங்க. ஸ்ருதி அவங்க ஃப்ரெண்டை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ எப்படி இருக்க, ஆமாம் உன்னுடைய மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்ருதியோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ருதி கிட்ட, ஆமாம் ஸ்ருதி, நான் அப்ராட்லேருந்து வந்து 2-3 நாள் தான் ஆகுது, அதனால் இந்த ஊரை பற்றி சரியாக தெரியல, ஒரு நல்ல பார்லர் எங்கே இருக்குன்னு சொல்லேன் அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ல, நீ எதுக்கு பார்லரில் தேடி அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்ருக்கணும், என்னுடைய சிஸ்டர் ரோஹிணி ஒரு பெரிய பார்லரோட ஓனராக இருக்காங்க, அங்கே போனால் அவங்க சூப்பராக உனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க, உனக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையுமே ரோஹிணியே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதியோட ஃப்ரெண்டும் சரி நம்ம அப்போ அங்கேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே ஸ்ருதி ரவிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு என்னை பார்க்கறதுக்கு வந்திருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவள் பார்லருக்கு போகணும்னு ஆசைப்பட்றா, அதான் உங்கள் அண்ணி ரோஹிணியோட பார்லர் இருக்குல்ல, அங்கே தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போக போகிறோம், அங்கே எங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன், நீ சீக்கிரமாக வந்துடு ரவி அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க ஸ்ருதி. இங்கே ஸ்ருதியும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து ரோஹிணியோட பார்லருக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே ரோஹிணி இல்லைன்ற விஷயம் ஸ்ருதிக்கு தெரியாததுனால அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட, ஆமாம் இந்த பார்லரோட ஓனர் ரோஹிணி எங்கே, நான் அவங்களோட சிஸ்டர் தான், அவங்கள பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ரோஹிணி இங்கே இல்லை, அவங்க வெளியில் போயிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னது எனக்கு ஒன்றும் புரியல, அது என்ன ரோஹிணியை பார்த்து இந்த பார்லரோட ஓனர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்க, அதுக்குடனே ஸ்ருதி, ஓனருன்னு தானே சொல்லணும், ஆமாம் ரோஹிணி தானே இந்த பார்லரோட ஓனர், அதான் அப்படி கேட்டேன், இதில் என்ன மேடம் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் கிட்ட கேட்க, அதுக்கு அவங்களும், இல்லை மேடம் அப்படி சொல்லலை, அவங்க ஏற்கனவே இந்த பார்லரோட ஓனராக இருந்தாங்க, ஆனால் இப்போ ஓனர் மாறியாச்சே, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா, ஏன் ரோஹிணி உங்களோட சொந்தக்காரங்கன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு அவங்க எதுவுமே சொல்லலையா, இந்த ரோஹிணி முதல்ல பார்லரோட ஓனராக இருந்தாங்க, ஏதோ பணம் தேவைப்பட்டுச்சுன்றதுனால இப்போ உள்ள ஓனர்கிட்ட அவங்க இந்த பார்லரில் விற்றுட்டாங்க, விற்றது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க வெறும் எங்களை மாதிரி ஒரு ஸ்டாஃபாக தான் வேலை பார்த்துட்ருக்காங்க, மாதம் மாதம் எங்கள் ஓனர்கிட்ட உங்கள் சொந்தக்காரங்க ரோஹிணி சம்பளம் வாங்கிட்டுருக்காங்க, இது தெரியாமல் நீங்கள் என்கிட்ட கேட்ட மாதிரியே வேறு யார்கிட்டையும் போயிட்டு பார்லரோட ஒரு ஓனர் ரோஹிணி இருக்காங்களான்னு கேட்டுறாதீங்க, ஏன்னா எங்கள் ஓனருக்கு அப்படி யாராவது கேட்டால் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஸ்ருதி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது, ரோஹிணி என்னவோ இந்த பார்லரோட ஓனர்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க வீட்டில், இதை தானே அத்தையும் எப்போ பார்த்தாலும் சொல்லி இங்கே ரோஹிணி ரொம்பவே பெருமையாக பேசுவாங்க, அப்படி இருக்கும்போது அப்போ ரோஹிணி பொய் சொல்லியிருக்காங்களா,
பார்லரை விற்ற விஷயத்த வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே சொல்லலையே, இந்த விஷயம் விஜயா ஆண்டி கூட தெரிய வாய்ப்பில்லை போலயே, ரோஹிணி அப்போ இத்தனை நாள் வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திட்டு தான் இருந்திருக்காங்களா அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்ருதி. அப்போ தான் ஸ்ருதி யோசிக்கிறாங்க, ஏற்கனவே பார்லரோட நேம் மாறி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது கூட வேற ஏதோ சொல்லில சமாளிச்சாங்க ரோஹிணி. அப்படி இருக்கும்போது அந்த சமயமே இந்த பார்லரில் விற்றுருப்பாங்க போல. இந்த விஷயம் தெரியாமல் விஜயா ஆண்டி இப்போ வரைக்கும் ரோஹிணியை நம்பிட்டு இருக்காங்க. இந்த உண்மையை வெளியிலையும் யார்கிட்டையும் சொல்லாமல இருக்காங்க ரோஹிணி அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன செய்கிறது, ரோஹிணி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அப்போ ரோஹிணி என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்காக இங்கே உண்மையாகவே அந்த பார்லரோட ஓனர் யார் அப்படின்னு ஸ்டாஃப் கிட்ட கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த பார்லரோட ஓனர்கிட்டையும் பேசுறதுக்காக ஸ்ருதி போகிறாங்க. அங்கே பார்லரோட ஓனர் ஸ்ருதி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ரோஹிணி என்னுடைய பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறாங்க. மாதம் மாதம் என்கிட்ட 50,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. ஏன்னா அவங்க ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். அது மட்டும் இல்லாமல் அவங்கள நம்பி நிறைய கிளைண்ட்ஸ் இங்கே வருவாங்க. ஏதோ பண தேவைன்னு சொன்னதால தான் என்கிட்ட இந்த பார்லரில் விற்றுட்டாங்க. இந்த பார்லரில் விற்று 6-7 மாதம் ஆகுதுமா, என்னவோ எதுவுமே தெரியாத மாதிரி இப்போ வந்து இதை பற்றி விசாரிக்கிறீங்களே அப்படின்னு கேட்க, அவங்க சொன்னதுக்கப்புறமா நல்லாவே தெரியுது அப்போ இத்தனை நாள் ரோஹிணி வந்து ஏமாற்றிருக்காங்க. ரோஹிணி சொன்னது எல்லாமே போய் இங்கே வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்த்துக்கிட்டு இந்த பார்லரோட ஓனருன்னு வேற ரொம்ப கெத்தாக வீட்டில் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னு நினச்ச ஸ்ருதி, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மேடம் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு ரோஹிணி இல்லாத நேரம் அங்கே பார்லருக்கு போனேன். இங்கே ஸ்ருதி ரோஹிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் எல்லா உண்மையும் எப்படியாவது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும், இந்த ரோஹிணி யாருன்னு எல்லாருக்குமே நிரூபிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆதாரத்தோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஸ்ருதி உடனே ரவிக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ரவி, உங்கள் அண்ணி ரோஹிணி என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க தெரியுமா, வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஏமாற்றிருக்காங்க. எப்பயுமே விஜயா ஆண்டிக்கிட்ட எங்கள் எல்லாரையும் போட்டு கொடுத்து எப்பயுமே மீனாவை திட்டு வாங்குறது வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பொய்யெல்லாம் மறைச்சிருக்காங்க தெரியுமா, ரோஹிணி இது வரைக்கும் சொன்னது எல்லாமே பொய் தான் போல். அவங்க பார்லரோட ஓனராக அங்கே வேலை செய்யலை, அந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறாங்க. ஆன்ட்டி இந்த ரோஹிணியை ரொம்பவே நல்லவங்க நம்பிக்கிட்டு வீட்டில் உள்ள யார்கிட்டையும் சொல்லாமல் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு அவங்களுக்குன்னு பெரிய பார்லரில் வேற ரன் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அந்த ரோஹிணி எதுக்காக இப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. அதுக்குண்டான பணத்தையும் வாங்கியிருக்காங்க. பணத்தையும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பார்லரையும் எதுக்கு விற்றாங்க, அந்த உண்மையை எதுக்காக வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் மறைச்சாங்கன்னு ஒன்றுமே புரியல ரவி அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரவியும், நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த விஷயத்த பேசிக்கலாம், நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நீ பாட்டுக்கு போய் பிரச்சனையை ஆரம்பிச்சிடாது ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரவி, அவங்க மீனாவை ஆண்டியாக இருக்கட்டும் ரோஹிணியாக இருக்கட்டும் என்னெல்லாம் பேசி அவமானப்படுத்துகிறாங்க, எப்போ பார்த்தாலும் எவ்வளோ ஏளனமாக பேசுகிறாங்க. ஆனால் அந்த ரோஹிணி எவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சிருக்காங்க. அப்போ அந்த ரோஹிணிக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டாமா, நான் கிளம்பி போகிறேன், நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜயா வீட்டில் நாளைக்கு டான்ஸ் கிளாஸில் போயிட்டு பசங்களுக்கெல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வீட்டிலையே நின்று டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பசங்களும் எவ்வளோ சீக்கிரமாக பிக்கப் ஆகுறாங்க, யாருக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு வீட்டில் இருக்க விஜயா வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போன ரோஹிணி கிறிஷுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தேவையான சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு டாக்டர் சொன்ன மாதிரியே பக்கத்தில் இருந்து கவனிச்சிக்கிறாங்க. அப்புறம் எப்பயும் போல் அவங்க ஃப்ரெண்டு வித்யா வந்ததுக்கப்புறமா ரோஹிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏன்னா நைட் அங்கே தங்குனா கண்டிப்பாக மனோஜ் கிட்ட வசமாக மாட்டிப்போம், வீட்டில் உள்ள யாருமே நம்ப மாட்டாங்க வேலைக்கு தான் போயிட்டு வரோன்னுட்டு. அதனால் நைட்டு நம்ம ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டோம், காலையில் மறுபடியும் எப்பயும் போல் வேலைக்கு வரதா நம்ம இங்கே வந்துடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் அங்கே அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு ரோஹிணி அங்கேருந்து கிளம்பி வராங்க. ஆனால் ரோஹிணியோட மொபைலை அவங்க வீட்டில் மறந்து வச்சுட்டு போயிட்டதை ரோஹிணி மறந்துடுறாங்க. ஏன்னா அங்கே போனதுலேருந்தே கிறிஷ்கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் பேசிகிட்டு இருந்ததில் அவங்களுக்கு கிட்ட மொபைல் இல்லை அப்படின்ற விஷயத்தையே மறந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கும் கிளம்பி வராங்க ரோஹிணி. வேலைக்கு போன எல்லாருமே மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. இங்கே கார் ஓட்டிகிட்டு இருக்க முத்து கூட சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் ரோஹிணி மட்டும் இன்னும் வரலையே, என்னாச்சு அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்ருக்க உடனே விஜயா, அது ஒன்றும் இல்லைங்க, ரோஹிணி என்ன மற்றவங்க மாதிரியா ஏதோ போனால் 10 100 சம்பாதிச்சான்னு வீட்டுக்கு வர்றதுக்கு, அவள் கை நிறைய சம்பாதிக்கிறதுக்காக காலையில் சீக்கிரமாகவே போயிட்டா, லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. ரோஹிணியை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம், என் பணக்கார மருமக நல்லா வேலை செய்ய தான் போயிருக்கா, இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறதே ரோஹிணி மட்டும்தானே அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணியோட மொபைல் இங்கே சார்ஜரில் போட்டபடியே இருந்ததால் ரிங் ஆகிட்டே இருக்குது. அப்போ தான் விஜயா பார்க்குறாங்க, என்னது இது ரோஹிணியோட மொபைல் ஆச்சே, காலையிலேருந்து நான் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு
போயிட்டு நானும் லேட்டாக தான் வந்தேன். ரோஹிணியோட மொபைல் வீட்டில் இருந்ததை நான் கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்க அங்கே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. உடனே இங்கே விஜயா ரொம்ப கோவமா, இந்த ரோஹிணி இப்படி மொபைலை மறந்து வச்சுட்டு போகவே மாட்டா, இவ வேற இவ்வளோ லேட்டாக வராளே, நம்ம ஃபோன் பண்ணி ஏதாவது பேசணுன்னா ரோஹிணியை எப்படி வந்து நம்ம பேச முடியும், இப்படி பொறுப்பே இல்லாமல் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிருக்காளே அப்படின்னு சொல்ல உடனே அங்கே போன ஸ்ருதி, ஆண்டி யாரோ ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க, முக்கியமான ஃபோனாக இருக்க போது ஒன்று எடுத்து பேசுங்க, இல்லைனா கொடுங்க நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியோட ஃபோனை வச்சுருந்த விஜயா கிட்டேருந்து ஃபோனை வாங்கி இங்கே ஸ்ருதி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஸ்ருதியும் யார் அப்படின்னு பேச அந்த பக்கம் கிரிஷ், அம்மா நான் தாம்மா பேசுகிறேன், அதுக்குள்ளே என்ன மறந்துட்டீங்களா, இப்போ தானே என்னை பார்த்துட்டு கிளம்புனீங்க, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்களாம்மா, மறுபடியும் என்னையும் பாட்டியும் பார்க்க எப்போம்மா வரீங்க அப்படின்னு கிரிஷ் அங்கே தன்னுடைய அம்மா தான் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கான். இதை எதிர்பார்க்காத ஸ்ருதி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது, ரோஹிணியோட மொபைலுக்கு யாரோ ஃபோன் பண்ணி ரொம்ப உரிமையாக அம்மா அம்மானு கூப்பிட்டுட்ருக்காங்க, எப்போ என்னையும் பாட்டியவும் பார்க்க திரும்பி வருவீங்கன்னு வேற கேட்டுட்ருக்கானே, யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே ஸ்பீக்கரில் போட்டு விட்டுறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே கேட்குற மாதிரி அங்கே கிரிஷும் ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருக்கான். அம்மா நாளைக்கு சீக்கிரமாக வந்துருங்கம்மா, உங்களை எப்போ பார்ப்பேன்ருக்கு, அதே மாதிரி என்னையும் பாட்டியவும் சீக்கிரமாக சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன், அங்கே உங்கள் ஃப்ரெண்டு வீட்லேயே தங்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, சீக்கிரமாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கம்மா, ஹாஸ்பிட்டலில் இருக்கவே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு கிரிஷ் பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஸ்பீக்கரில் போட்ட ஸ்ருதி வீட்டில் உள்ள எல்லாருமே கேட்கட்டும், ஏன்னா யார் பேசுகிறாங்கன்னு நாம் கேட்டால் மட்டும் பத்தாதே, இந்த ரோஹிணி யாருன்ற விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு அங்கே கிரிஷ் பேச பேச வீட்டில் உள்ள எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. கேட்டது மட்டும் இல்லாமல் விஜயாலாம் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ரோஹிணியோட மொபைலில் ஏதோ ஒரு பையன் ஃபோன் பண்ணுறான், அதுவும் அம்மானை கூப்பிட்றான், எப்போம்மா வந்து பார்ப்பீங்க, எங்களை சீக்கிரமாக அங்கே உங்கள் கூடயே வச்சுக்கோங்க, கூட்டிகிட்டு போயிருங்க, எங்களை உங்கள் கூடயே தங்க வைங்கன்னுலாம் சொல்கிறானே, அப்போ இந்த ரோஹிணி கண்டிப்பாக ஏதோ ஒரு உண்மையை மறைச்சிருக்கா அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது. உடனே விஜயா அந்த ஃபோனை வாங்கி, டேய் நீ யாருடா, எதுக்காக இங்கே ஃபோன் பண்ணியிருக்க, ஆமாம் ரோஹிணிக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்ட உடனே கிரிஷ் பயத்தில் ஃபோனை வச்சிடுறான். நம்ம அம்மா கிட்ட பேசுகிறோன்னு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் வேறு யாரோ ஃபோன் எடுத்து பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே பயந்துக்கிட்டே இருக்கான் கிரிஷ். இன்னொரு பக்கம் இங்கே ரோஹிணியும் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே இங்கே ஸ்ருதி, ஆமாம் எங்கே ரோஹிணி போயிட்டு வரீங்க இவ்வளோ நேரமாக, அதுவும் பார்லரில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் கூட சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுறாங்க, ஆனால் நீங்கள் பார்லரோட ஓனர் ஆச்சே, அப்படி இருக்கும்போது ஏன் வர வர வீட்டுக்கு இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே ரோஹிணி, நானும் ஸ்டாஃப் மாதிரி வேலை பார்த்தா எப்படி லாபம் எடுக்க முடியும், நான் ஒரு பார்லரோட ஓனர், அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்த்தா தான் பார்லரில் நல்லபடியாக ரன் பண்ண முடியும், கிளைண்ட் எங்கே கூப்பிட்டாலும் நான் போகணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரே நாளையில் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர நேரமாகுது. ஆமாம் ஸ்ருதி, என்னை பற்றி நீங்கள் எதுக்கு விசாரிக்கிறீங்க, விஜய் ஆண்டியோ இல்லை மனோஜோ கேட்டால் நான் கேள்வி பதில் சொல்லிட்டு போக போகிறேன், என்னை பற்றி என்ன அவ்வளோ அக்கறை, இல்லை தேவையில்லாமல் எதுக்கு என்னை பற்றி கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, எப்பயுமே நீங்கள் மீனாக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, இப்போ என்ன என் பக்கம் திரும்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரோஹிணி. உடனே விஜயாவும், இல்லை ஸ்ருதி, ஏற்கனவே ரோஹிணி எனக்கு தனக்கு நிறைய வேலை இருக்குது, வீட்டுக்கு வரவே லேட் ஆகும்னு காலையிலேயே என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா, ஏற்கனவே ஃபோனில் ஏதோ ஒரு பையன் பேசுனதால ரொம்பவே பெரிய குழப்பமாக இருக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இதில் நீ வேற தேவையில்லாமல் ரோஹிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்காத அப்படின்னு கேட்க, அப்போ தான் இங்கே ரோஹிணிக்கு ஞாபகம் வருது, நம்மளோட மொபைலை அப்போ வீட்லேயே வச்சுட்டு போயிட்டோமா, அப்போ ஒரு வேளை கிரிஷ் ஃபோன் பண்ணியிருப்பானோ, அதனால தான் இங்கே ஸ்ருதி வந்து சம்மந்தமே இல்லாமல் என் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி திருன்னு முழிக்க ஆரம்பிக்க, உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க, ஏமா ரோஹிணி வெளியிலன்னு போகும்போது மொபைல் இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டியா, இப்போ யாரோ ஃபோன் பண்ணாங்க, ஸ்ருதி தான் எடுத்தா, ஆனால் உன்னை யாரோ அம்மா அம்மானு கூப்பிட்டாங்க, எப்போ பார்க்க வருவீங்க அப்படின்னு ஒரு சின்ன பையன் ஃபோனில் பேசினான், ஆமாம் அந்த பையன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே இங்கே ரோஹிணியும், இல்லை ஆண்டி எனக்கு யாருன்னா தெரியாது, ஏதோ ராங் நம்பராக இருக்கும், அது எதுக்கு ஆண்டி அதை பற்றி யோசிக்கணும், இதுக்கு தான் நான் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் எப்பயுமே, ஆனால் இன்றைக்கி யாரோ தெரியாமல் கால் பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. உடனே ஸ்ருதி, பரவாயில்ல ரோஹிணி, என்ன கேள்வி கேட்டாலும் நல்லா அழகாக சமாளிக்கிறீங்க, ரொம்ப பெரிய நீங்கள் திறமைசாலி தான் போங்க, ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்லவும் முடியாது, அப்படி நீங்கள் சொன்னாலும் ஆதாரத்தை காமிச்சு நீங்கள் யாருன்ற உண்மையை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்படி ஸ்ருதி திடீர்னு பேசுகிறதெல்லாம் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ரோஹிணி. அப்போ என்னை பற்றின உண்மை இந்த ஸ்ருதிக்கு தெரிய வந்திருக்குமோ, அதனால தான் இவ்வளோ கெத்தாக எல்லாரும் முன்னாடி என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே விஜயாவும், என்ன ஸ்ருதி ரோஹிணி ரொம்ப களைப்பாக வீட்டுக்கு வந்திருக்கா, நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே முத்துவும், அதான் பலகுரல் ஏதோ ஒரு உண்மையை கண்டுபிடிச்சதா ரோஹிணி முன்னாடி சொல்கிறாங்கல்ல, சொல்ல விடுங்க, என்ன ஏதுன்னு தான் கேட்போமே, எப்போ பார்த்தாலும் உங்கள் பணக்கார மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி வந்து நிற்காதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க என்ன சொல்ல வராங்கன்னுட்டு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இங்கே ஸ்ருதியும் ரோஹிணி கிட்ட,
உண்மையாகவே அந்த பார்லரோட ஓனர் நீங்கள் தானா அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே ரோஹிணி இதில் என்ன சந்தேகம், அங்கே வந்து ஸ்டாஃப் கிட்ட கேட்டால் கூட நான் தான் ஓனர்னு தெளிவாக சொல்லுவாங்களே, ஒரு நாள் வந்து பாருங்க தெரியும் அப்படின்னு சொல்ல, அது நான் போயிட்டு வந்ததுனால தான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணிக்கு ஒன்றுமே ஓடலை. அப்போ அவங்க போயிட்டு வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க போலயே அப்படின்ற மாதிரி முழிக்கிறாங்க. உடனே ஸ்ருதி வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயுமே இந்த பார்லரோட ஓனர் பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்த அந்த வீடியோ ஆதாரத்தை போட்டு காமிக்கிறாங்க பாருங்கள். இங்கே உண்மையாகவே ரோஹிணி பார்லரோட ஓனர் கிடையாது. அந்த பார்லரை ஏற்கனவே இன்னொருத்தர்கிட்ட விற்றுட்டு பணத்தையும் வாங்கி செலவு பண்ணியிருக்காங்க போல். இப்போ அந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறாங்க. அவங்களோட மொத்த சம்பளமே 50,000 ரூபா. அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை எதுக்காக மறைச்சாங்கன்னெலாம் தெரியாது. ஆனால் பார்லரோட ஸ்டாஃபும் என்கிட்ட பேசினாங்க, பார்லரோட ஓனரும் என்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த உண்மையே தெரிய வந்தது. நான் ஏனோ தானோன்னு உங்ககிட்ட ரோஹிணியை பற்றி சொல்லி நான் யார்கிட்டையும் திட்டு வாங்கிடக்கூடாதுல்ல மீனா மாதிரி. அதனால தான் எல்லார்கிட்டையும் தெளிவாக விசாரித்து ஆதாரத்தோட வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ரோஹிணி பதில் பேச முடியாமல் நிற்க, உடனே மனோஜ் என்ன ரோஹிணி இதெல்லாம் ஸ்ருதி சொல்கிறது உண்மையா? உண்மை இல்லைன்னா இந்நேரத்துக்கு நீ கோவப்பட்டிருக்கணுமே, இல்லை ஏதாவது சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கணும், பேசியிருக்கணும். நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா அந்த பார்லரோட ஓனர் நீ இல்லையா அப்படின்னு மனோஜ் கேட்க, இங்கே அமைதியாக நிற்கிறாங்க ரோஹிணி. உடனே அண்ணாமலையும் முத்துவும் சூப்பர் பலகுரலே, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஆதாரத்தை கொண்டு வந்து உண்மையை நிரூபிச்சிட்டேன். இந்த விஷயத்தை நான் அப்போவே சந்தேகப்பட்டேன். பார்லரோட பேரை மாற்றிருந்தப்பவே எனக்கு சந்தேகம் வந்தது. இந்த பார்லர்லம்மா ஏதோ ஒரு பெரிய வேலையை செஞ்சு வச்சுட்டு அம்மாவை ஏமாத்திட்டு இருக்குன்னு நினச்சேன். நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்ல, இங்கே ஆதாரத்தை பார்த்து விஜயா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் தான் இந்த ரோஹிணிக்கு அந்த பார்லர்லையே வைக்கிறதுக்கு பண ஏற்பாடெல்லாம் செஞ்சேன். ஆனால் அந்த ரோஹிணி என்கிட்டயே சொல்லாமல் இந்த பார்லரில் விற்றது மட்டும் இல்லாமல் பணத்தை என்ன செஞ்சானும் தெரில, பார்லரில் எதுக்காக விற்றானோ இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லையே, இப்படி ஏமாத்திருக்காளே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பாகிறாங்க. ஒரு பக்கம் மனோஜ், இன்னொரு பக்கம் விஜயா ரோஹிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. என்ன ரோஹிணி, ஸ்ருதி சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு மறுத்து பேச போறியா? நீ அப்படி சொன்னாலும் நாங்கள் யாரும் நான் நம்ப போகிறது கிடையாது. ஏன்னா ஆதாரம் இருக்கே. ஆமாம், எதுக்காக பார்லரில் அந்த பார்லரில் விற்ற பணத்தை என்ன தான் செஞ்ச அப்படின்னு எல்லாருமே சுற்றி நின்று ரோஹிணியை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, இதை பார்த்த ஸ்ருதி ரொம்பவே கடுப்பாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல், ஏன் ரோஹிணி நிறையா படிச்சிருக்கேன் அப்படின்ற திமிரில் மீனாவையும் முத்துவையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு எத்தனை முறை அவமானப்படுத்தியிருக்கீங்க. ஆனால் படித்த நீங்கள் இப்படி வாய் கூசாமல் பொய் சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஏமாத்திருக்கீங்களே. நீங்களா இந்த வீட்டோட நல்ல மருமக, நீங்களா இந்த வீட்டோட பொறுப்பாக நடந்துக்கிற மூத்த மருமகளாக இருக்கீங்க. அப்படி சொல்ல உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? எப்பயுமே இந்த வீட்டோட நல்ல மருமகனா அது மீனா மட்டும்தான். நீங்கள் எப்படிப்பட்ட பொய்யை சொல்லியிருக்கீங்க? ஆமாம், இந்த பொய்யை மட்டும்தான் மறைச்சிங்களா, இல்லை நிறைய பொய்யை சொல்லி இங்கே எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு நிற்க வச்சு ஸ்ருதி நல்லா திட்டிக்கிட்டே இருக்காங்க, வெளுத்து வாங்குறாங்க. ரோஹிணி இந்த ஸ்ருதியெல்லாம் நம்மளை திட்ட ஆரம்பிச்சிட்டா, ஆதாரத்தோடு வந்து உண்மையை நிரூபிச்சிட்டாலே. இன்னொரு பக்கம் இந்த கிறிஷ் வேற எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். எப்போ எல்லா உண்மையும் தெரிய வரப்போதோ தெரியலையே. ஸ்ருதி பார்லருக்கு போவா, என்னை பற்றி விசாரிப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இப்படி ஆயிடுச்சு. என் அம்மாவை பார்க்கணும், என்னுடைய பையனை கவனிக்கணும்னு நினச்சேன். நான் பார்லரை பற்றி யோசிக்காமல் விட்டதால தான் ஸ்ருதி போயிட்டு என்னை பற்றி விசாரிச்சிட்டா. இப்போ எல்லார்கிட்டையும் ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டாலே. ஏற்கனவே விஜயா ஆண்டி எந்த உண்மையவும் என்கிட்ட மறைக்கவே கூடாது அப்படின்னு ஒரு நாள் ரூமில் வச்சு வெளுத்து வாங்கினாங்க. இப்போ இந்த ஸ்ருதி மூலமாக எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு. வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை பார்த்து முறைக்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, திட்டுறாங்க. எந்த பதிலும் பேச முடியாமல் இப்படி மாட்டிக்கிட்டேனே. எப்பயுமே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க இந்த ஸ்ருதி வேணும்னே என்னை பற்றி விசாரித்து என்னை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தணும், என்னை மாட்டி விடணும்னு நினச்சி தான் இப்படி என்னை பற்றி விசாரிச்சிருக்க ஆதாரத்தையும் கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டாலேன்னு நினைக்கிறாங்க ரோகிணி.